ஓகே. கிறிஸ்மஸ்க்கு 9 டேஸ் லீவ் தருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த டைம் நான் கிறிஸ்மஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 டேஸ் சேர்த்து லீவ் எடுத்திருந்தேன். பட் என் சேலரிலேருந்து பிடிக்கவே இல்லை. எதனால அப்படின்னா, இப்போ போர்ச்சுகலில் ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் இப்போ ஃபேமிலியாக இருக்கீங்க, உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறீங்க, இல்லது பேச்சுலராக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு முடியல, இல்லை உங்கள் குழந்தைக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா டாக்டர் வந்து பாய்ஷா லெட்டர்னு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாய்ஷா கொடுப்பாங்க. அந்த லெட்டர் என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த லெட்டரை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லது சோஷியல் செக்யூரான்ஸான் இங்கே ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குது, அதுலேயோ வந்து நீங்கள் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, டேரெக்டாக உங்கள் கம்பெனிலேருந்து கூட அப்ளை பண்ணிப்பாங்க. அப்படி அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற அந்த 5 டேஸ் லீவும் வந்து லீவாக கணக்காகாது, சேலரிலேருந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. சம் கம்பெனிஸ் வந்து சேலரிலேருந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க, சம் கம்பெனிஸ் வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து அதே அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக உங்கள் பேங்க்கு கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் பேங்க்கு வந்து டைரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் வந்து இதுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒரு கம்பெனியில் 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு. ஸோ பேச்சுலராக இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்டே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. போர்ச்சுகலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பர் பெனிஃபிட் வேலை செய்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இப்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 1 இயர்க்கு அப்புறமா உங்கள் கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஜாப் இல்லை, உங்களை ஃபயர் பண்ணிட்டாங்கனாலோ, அப்படி இல்லைன்னா உங்களுக்கே வந்து இந்த ஜாப் பிடிக்கலை, நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாலோ, கம்பெனி வந்து உங்களுக்கு டெர்மினேஷன் லெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த லெட்டரை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி இருக்குன்னா, மந்த்லி நீங்கள் இப்போ ஒரு 800 யூரோ சேலரி வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து 90% சேலரி, ஐ மீன் ஒரு 700 750 வரைக்குமே உங்களுக்கு மந்த்லி அக்கௌண்ட்டில் டைரெக்டாக கவர்மெண்ட் வந்து போட்டுருவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஒரு 1 இயர் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் வந்து உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த டெர்மினேஷன் லெட்டர் மூலமாக கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 600 யூரோஸ், ஒரு 50% வைங்களேன், 50 to 60% அமௌண்ட் வந்து உங்களோட சேலரி என்னவோ அதை உங்களுக்கு மந்த்லி அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாப் கிடைக்கும்போது கான்ட்ராக்ட் அவங்க கொடுக்கும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆகிடும். நீங்கள் போயிட்டு